இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரமக்கல் மேடு அங்கே குறவன் குர்த்தி ஸ்டாச்சு கீழே தான் இருக்கும். இங்கேருந்து மேலே படிக்கிட்டு இருந்தால் குறவன் குர்த்தி ஸ்டாச்சு பார்க்கலாம். ஆனால் இங்கேருந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஜீப்பில் இருந்து மேலே மவுண்டன் மேலே ஏறி ரமக்கல் மேடு மவுண்டன் அந்த இது வியூ பாயிண்ட் பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் ஜீப் எடுத்து இப்போ நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த கார் வெயிட் அந்த கார் வெயிட் எடுத்துட்டு இவ்வளோ தான் வரலாம், இந்த ரோட்டில் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ரமக்கல் மேடு அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஒரு மவுண்டன் 3000 ஃபீட்டுக்கு இருக்கோம். அந்த மவுண்டனை இப்போ நாங்கள் வந்து கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மவுண்டன் பார்த்தீங்கன்னா அது நார்மலில் அந்த கார் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர முடியாது. இது வந்து ஜீப்புன்றதுனால கொஞ்சம் இப்படி ஏறிட்டோம், நல்லாவே ஏறிடுச்சு ஜீப்புனால, பிரச்சனை இல்லாமல். அதே மாதிரி நார்மல் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைடாக இருந்தது, கொஞ்சம் பார்ப்பீங்க இப்போ. இப்பதான் நீங்க 4 வீல் டிரைவ் போட்டீங்களா? இப்பதான் 4 வீல் டிரைவே ஆன் பண்ணலாம். இப்பதான் 4 வீல் டிரைவே போட்டாரு. நல்ல நானும் வரமாட்டேன்டா. சூப்பர். சூப்பர். இந்த லெஃப்ட் எடுக்க போறாரு, இந்த லெஃப்ட் எடுக்க போறாரு. இதுல கை ஒண்ணு கேட்டாம பாத்தீங்க, நம்ம போய் பாத்துக்கலாமா? அவன் சொன்ன பதிவு பண்ணிடுவான். இந்த கரடு மோட்டான பாதையை கடந்து வந்தது இந்த நம்ம ஜீப்பு தான். இந்த ஜீப்போட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் ஜீப்பு மேலே மரியாதையாக வந்தது. அந்த அளவுக்கு வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு இந்த மவுண்டனில். செம்ம வெஹிக்கிள். இப்போ நாங்கள் மலை உச்சிக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஒரு ஜீப் வந்து வாடகைக்கு எடுத்துக்கணும், ஒரு 1800 ருபீஸுக்கு. ப்ரைவேட்டாக போனால் 4000. ப்ரைவேட்டாக போனால் 4000. இது கவர்மெண்ட் இதுக்கு, அதனால் 1800, கொஞ்சம் சீப்பு. ரமக்கல் மேடு குறவன் குர்த்தி போகும்போது அங்கே வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஆர்கனைஸ் பண்ணி அங்கே கூப்பிட்டு போகிறாங்க ஜீப்பில். குறவன் குர்த்தி அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் அங்கே இருக்குது குறவன் குர்த்தி. மேலே செம ஒர்த்து, பயங்கர அட்வென்ச்சரஸ் ஜர்னி ரூட்டுன்னு சொல்லலாம். கம்ப்ளீட் ஆஃப் ரோடு. இந்த மாதிரி ஆஃப் ரோடு பார்த்ததே இல்லை. செம அட்வென்ச்சரஸாக இருந்தது. உள்ளே வந்து மேலே பாறையை சருவலெல்லாம் ஏற்றி இறக்கி பயங்கரமாக விட்ட காமிச்சிட்டாரு.
அதான் ஒரு பாட்டிலுக்குள்ள ஒரு இவர் என்ன தெரியுமா இவர் என்னோட அட்வைஸ் என்னன்னா இந்த இடத்துல எதுக்கு ஜீப்ல போறோம் என்னோட கார்ல நானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னவர் தான் இவரு. கடையை பார்த்துட்டு டிரைவை பார்த்துட்டு அடங்கி உடங்கி ஓரமாக உட்காந்து கிடக்குறாரு. இப்போ அதுக்கப்புறம் சொல்றான் இதெல்லாம் நீங்க போட்டோவில் காமிச்சிருந்தீங்கன்னா ஓடி இருப்பேன். இப்போ சொல்லுங்க. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்தோட ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் தான் மொத்த தேனி கம்பம். தேனி வந்து இந்த சைடு சொன்னாங்க, அந்த சைடு ஏதோ சொன்னாங்க தேனி. நான் ஒரு இடம் ஒன்று சொன்னார்ல, அதுக்கு தான் போயிட்டு இருக்குமா? ஆமாம், இப்போ கார்னரில் எஜ்ஜுக்கு இந்த மவுண்டனோட டாப் எஜ். என்னதுண்ணா ஆமாம் செம்ம. உள்ள ஒரு இந்த ஜீப்புக்குள்ளே நாங்கள் இருந்தது எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஜீப்புக்குள்ளே போட்டு 4 பேரை போட்டு நல்லா குளுக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் சீட்லேயே உட்காரல, பாதி நேரமும் ஏரில் தான் இருக்கும். நாங்கள் அங்கே சோலார் பேனல் அங்கே இருந்தது. அந்த சோலார் பேனல்லேருந்து அப்படியே அந்த மவுண்டனோட டாப் எஜுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே முன்னாடி எங்கள் கூட வரவர் தான் ஜீப் டிரைவர். அவர் தான் எங்களை கைட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் இதில் எங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இன்றைக்கி கிடச்சிச்சின்னா, மழை பெய்யலை. யூஸ்வலாக மழை பெஞ்சிதுன்னா இங்கெல்லாம் வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஏறுறதும் கஷ்டம் அப்படின்ட்டு. என்ன மாதிரியான பூச்சி சத்தமே தெரியலையே. இன்னும் போகணுன்னா ஆக்சுவலாக இது ஒரு ஒன்றா இல்லை வந்து இது நாங்கள் வியூ பாயிண்ட். செம்ம காற்று. ஐயோ இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மவுண்டன் தான் வந்துட்டு ரமக்கல் மேடு அப்படின்ற நேமுக்கு காரணம். இங்கே இந்த வியூ பாயிண்ட் வந்து நம்ம ஆப்போசிட் மவுண்டன் இங்கே பார்த்துட்ருக்கோம். அந்த ரமக்கல் மேடு மவுண்டன் வந்து 3500 அடி அப்படின்றது சொல்கிறாங்க. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே டாப்பில் யாரோ லைட்னிங் அரெஸ்டர்னு நினைக்கிறேன் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இந்த ஹைட்லேயும் வந்து யாரோ வச்சுருக்காங்க. ஸோ தான் இதோட ஹிஸ்ட்ரி. அதில் இன்னொன்று ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ நம்ம இருக்கிறது வெஸ்டர்ன் காட்ஸு. இது வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரிகிறது ஃபுல்லாகவே தேனி. இந்த மவுண்டன் தான் வந்து கேரளா பார்டரே பிரிக்குது. இந்த சைடு நாங்கள் இருக்கிற, இப்போ நாங்கள் கேரளாவில் இருக்கோம் ஆக்சுவலாக. அப்போ உங்களுக்கு தெரிகிறது அங்கே தேனி, அது தமிழ்நாடு.
இப்போ நாங்கள் வந்து வியூ பாயிண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் போகிறோம். இப்போ போகிற வழியிலே மிட்வேல வந்து டாட்டாய்ஸ் ராக்கு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குறவன் குரத்திக்கு போனோம். ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு ஒரு சின்ன டீ ஆர் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போகிறோம். எல்லாரும் கை தெரியல கை கையா கை பின்னாடி கை பின்னாடி வேற லெவல் ஆஃப் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இது. வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த அட்வென்ச்சரஸ் ரைடு நடுவில் ஒரு சின்ன பூச்சி சுதாசனுக்கு வாயத்தை காமிச்சிருச்சு. ஒரு செகண்ட் பதறிட்டாரு. வீடியோவில் பார்க்குறதுக்காக எவ்வளோ தெரியாது அந்த அட்வென்ச்சர் எவ்வளோ இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மலையில் ஏற்றுவார் பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். வீடியோவில் எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல, பட் ரொம்ப செமையான ஒரு ரைடு இது. எதுக்கு ஒரு ஜீப் வேறு வருது, பேசுங்க. எதுக்கு ஒரு ஜீப் வேறு வந்துட்டு லைட்டாக வழி விட்டு அடிச்சு தூக்குறாரு. இதுலேயே சும்மா அசால்ட்டாக ஸ்ட்ரீட்டில் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்லீப்பை பார்த்தீங்கன்னா அதை ஹைட்டில் போயிட்டு இங்கே ஒரு ரெண்டாவது வியூ பாயிண்ட் வருது. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இந்த ரிட்டர்ன் ரைடை நாங்கள் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிடுறோம். டீ போட்டு வரும். இங்கே ஒரு செகண்ட் வியூ பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செகண்ட் வியூ பாயிண்ட் இருக்குது. ஒரு சின்ன டீ கடையே எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டீயும் ஏரியாவையும் என்ஜாய் பண்ணிவிட்டு ரைடை உங்களுக்கு கண்டினியூ. இப்போ நாங்கள் வந்து டாடா ஸ்டாப்புக்கு வந்துட்டோம், செகண்ட் வியூ பாயிண்ட்டுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட்டாய்ஸ் வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. ஒரு மேட்ச் ஸ்கல்ப்சர் மாதிரி பண்ணி அங்கே ஒரு டோரும் இருக்குது. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இனி ஆனால் இது வந்து புதுசாக ஆட் பண்ணிகிட்ருக்கதா சொல்கிறாங்க. நம்ம போய் இப்போ ஒரிஜினல் டாட்டாய்ஸ் ராக் என்ன அப்படின்றத போய் பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போதான் நம்ம டாடாய்ஸ் ராக் அதோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா செம்ம காத்தடிக்குது. இப்போ இந்த டாடாய்ஸ் ராக் பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குமா. அது போகிறதுக்கு வந்து என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த பாத். இப்போ நம்ம போகிறது கேவ். சின்ன சந்து மாதிரி ஃபாலோ பண்ணி வாங்க. கொஞ்சம் இருந்தீங்கன்னா வர்றது கஷ்டம் தான். சைடு வாக்கில் தான் வரணும். அப்படிலாம் அவங்க யாரையுமே நாங்கள் டிமோட்டிவேட் பண்ண மாட்டோம். அசால்ட் பண்ணலாம். வர முடியாதுன்னு சொல்ல கொஞ்சம் கஷ்டம். இவனே வந்து 80 கிலோங்க. இவனே அசால்ட்டா போய்கிட்டு இருக்கான். வெயிட்டாக சொல்ல குண்டா இருந்தாங்கன்னா தேய்ச்சிக்கிட்டே வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சூப்பரான கேவுங்க அது. ஆக்சுவலாக ராமக்கல் மேடுன்றது ஒரு ரொம்ப நல்ல பிளேஸாக இருக்குது. எந்த ஒரு வியூ பாயிண்ட்டுமே சரி, எந்த ஒரு பிளேஸுமே சரி, ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் அங்கேயே இருங்க, வெளியே வந்துட்டு அப்புறம் வீடியோ எடுக்கிறோம். வீடியோ நான் எடுத்துகிட்டு வரேன். கமான் பாய், கமான்.
பார்த்து ஆக்சுவலாக இது எல்லாருமே வரலாங்க ஈஸியாக. அதுக்கு நம்ம கையை ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்காக தான் வந்து கை இவ்வளோ ரிஸ்க் கட்டு உள்ளே வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ குறுகான பாதையில் வந்தோம், இப்போ குட்டையான பாதையில் போகிறோம். குனிஞ்சி ஆர்மி எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. நம்ம கை யோசிச்சுக்கிட்டு இருக்காரு எப்படி குனிஞ்சு போறது. கேங் லீடரே ஃபர்ஸ்ட் பலியா உள்ள அனுப்புறோம். அடுத்தது அங்க ஒரு சந்து இருக்கு, அது படுத்துக்கிட்டே உருளணும், படுத்துக்கிட்டே போகணும். கை கேங் லீடர் உங்களுக்காக தான் போய்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகான பிளேஸ் பாருங்க. இதுக்குள்ள ஒரு கேவ், கீழே அழகா உட்காரலாம். சீக்கிரம் போடே போவாங்க பின்னாடி வரும். போ நீ போறியா உள்ள? நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டு வரேன். நெக்ஸ்ட் எதுவுமே இல்லைங்க. மழை வர ஒரு அறிகுறி வேற, இடி இடிக்குது. சூப்பரான டனல், சூப்பரான ஒரு கேவ். தள்ளி உட்காருங்க, எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க. வாவ். இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு சின்ன டெக்னிக் அண்ணா சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்லுல இறங்கணுமா? நீ ஏன் ஹார்டா காட்டுற ஒரு டெக்னிக்க? இப்படியே கல்லுக்கு இறங்கிட்டு ஆக்சுவலா இதுதான் அவுட்லெட், இதுதான் வெளியிலேவா? இப்படிதான் போகணுமா? எனக்கு லேடிஸ்க்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணுவியா? ஆனால் ஆக்சுவலாக எல்லாராலையும் எல்லாம் முடியும், இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக போட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நீங்கள் இங்கே இறங்கக்கூடாது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 அடி இருக்கு ஆழம். ஆமாண்டா, இங்கே எக்ஸிட் வா, அப்படியே ரிட்டர்ன் வரதெல்லாம் இல்லை. எவனும் பையனை கேட்டான் குள்ளமாக இருக்கியேன்ட்டு. எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா வெளியில் வர்றதுக்கு. ஏன்னா இந்த இடத்துக்கு குள்ளத்துக்கு நேரம் சம்பந்தம், நீ படுத்துனே வர வேண்டியது தான். ஏ சூப்பர், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டார் வெளியே. மாட்டிக்காத, நம்ம திருப்பி இங்க வர்றது ரிட்டர்ன் வரதுதான் அப்படின்னு யோசிக்கிறேன். இல்ல இல்ல அப்படியே எக்ஸிட் அங்கதான் இருக்கும் சுஜின். அப்படியா? அங்க எக்ஸிட்டா? ஆமாண்டா, இங்க எக்ஸிட் வா, அப்படியே ரிட்டர்ன் வரதெல்லாம் இல்லை. Now this is our Batman leading the way. சூப்பர், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டார் வெளியே. 1 minute 40 seconds வந்துட்டார். வாடா 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 வாடா. கண்ணு தெரியுதா இந்த இருட்டில் கண்ணாடி போட்டுட்டு? எப்பாடி எங்க கேங் லீடர் வராரு வெளியே. தலையை தூக்காம வா. ஃபோன் என்ன சார் ஸ்க்ராட்ச் ஆச்சான்னு தெரியலையே. பரவாயில்ல வா, ஒன்றும் ஆகாது. என் ஃபோனு பேக்கெட்டில் தான் இருந்தது. பொறுமையாக ஃபுல்லாக வெளியே வா. இப்போ சுதர்ஷன் போயிட்டாரு, நெக்ஸ்ட் நான் போகணும். ஓகே, இப்போ நான் இங்கே பின்னாடி போக போகிறேன், முன்னாடி போக போகிறேன். ஓகே, அப்புறம் பார்ப்போம்.
ஷாம் டிஸ்கவரி சேனலுக்கே விற்கலாம் போல இருக்குப்பா இதை. ஜிம்மில் பண்ண வேண்டிய எல்லா எக்ஸசைஸும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஆக்சுவலாக ஒரு எக்ஸசைஸ் தான், பட் ஃபோன் பாக்கெட்டில் எந்த கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதே இட்ஸ் வெரி ஈஸி. குனிஞ்சே வெளியே வந்துட்டு அப்புறம் இல்லை. வா 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 வா. யா தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் டார்டைஸ் ராக்கில் இருக்கோம். இப்போ டார்டைஸ் நாங்கள் முன்னாடி ஒரு டார்டைஸ் காமிச்சிருக்கோம், பொம்மை டார்டைஸ். அது வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரமக்கல் மேடில் நாங்கள் இருக்கோம்ல, அங்கே இருக்கிற எல்லா ஸ்பெஷல் பிளேசஸ், அதாவது அந்த குறவன் குரத்தி ஸ்டாச்சு, டார்டைஸ் ராக்கு, எல்லாம் ஒரு விண்மில், எல்லா பிளேஸஸும் வந்துட்டு அந்த ஒரு இடத்துல அப்படியே காமிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே இதுதான் டார்டைஸ் ராக்கு. இது வந்து ஷேப்பு பார்த்தீங்கன்னா அது வந்து டார்டைஸோட ஹெட், இது கை, இது வந்து டார்டைஸோட பாடி, இது டெயில். அது வந்து நேச்சுரலாகவே இருந்தது, அதனால தான் இது டார்டைஸ் ராக்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் என்ட்ரன்ஸு. பசங்களாம் உள்ளே போயிருப்பாங்க. என்ட்ரன்ஸு இதோ உமா இங்கே உட்காந்துட்ருக்கான். அது சின்னதோ வெளியே வராங்க, சின்னதாக அப்படியே க்ரால் பண்ணிட்டு வர மாதிரி ஒரு பாத் ரிட்டர்ன் வருது. நம்ம அங்கேயே வரலாம், ஆனால் இவங்க சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண அட்வென்ச்சரஸாக இருக்கும்னு இங்கே வராங்க. இங்கே வந்து வெளியே வந்து சும்மா அப்படியே உட்காந்துட்டு இங்கே இந்த வியூ பாயிண்ட்டும் ரசிக்கிறதுக்கு இடம் இருக்குது. நான் அவரு சொன்னதை நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். சைடு வழியா எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்படியே வெளியே வந்து பார்த்தா பக்கத்தில் ஒரு டவர் இருந்தது. இப்போ அந்த டவர் தான் ஏற போகிறோம். சரி வாங்க போகலாம். கபாலி மேல வருவாரு. கிறிஸ்டபர் ராட்சசன். டார்டைஸ் ராக் சொன்னோம்ல, அவங்க அந்த கேவுக்குள்ளே அந்த சைடு ஃபுல்லாக நுழைஞ்சி சின்ன இதுக்குள்ளே போய் இங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆக்சுவலாக ஷார்ட்டஸ்ட் ரூட் இருக்குது, இப்படியே போகலாம். Okay, now starting to climb down from the second viewpoint. நான் பிடிச்சிக்கிறேன்டா உன்னை. என் மண்டை மட்டும் இடிச்சுது. மண்டை விட்டுறாரு, என் தலை விட்டுறாரு. ஏய் கம்பி இடிச்சா கூட இவ்வளோ வலிக்காதுடா விட்றா. சரி ஓகே, சோழரை பிடிச்சிக்கிறேன். ஓகே, நாங்கள் குறவன் குரத்தி ஸ்டாச்சு மேலே வந்துட்டோம். இந்த பேக்கேஜில் அந்த ஜீப் எங்களை இங்கே மேலே மவுண்டனுங்க அந்த இடத்துல எங்களை வந்து கூப்பிட்டு வந்துடும். இப்போ லைட்டாக மழை தூருது. குறவன் குரத்தி ஸ்டாச்சு. அந்த டோக்கன் கைக்கிட்ட இருக்கா? இதுதான் ஹார்ன்பில் ஸ்டாச்சு and that one is Kuvan Kotsi. நாங்கள் உள்ளே போகிறோம் இதுக்குள்ள. இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் பேர் தான் ஆன்பில் ஸ்டாச்சு. இந்த ஆன்பில் ஸ்டாச்சு வந்து ஒரு ஈகிள், அது வாயில் அப்படியே அந்த பிரான்ச்சஸ்லாம் கொத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு. அதுவும் ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் குறவன் கொத்தி ஸ்டாச்சு. இப்போ நம்ம அடுத்தது போவோம். ஸோ இங்கேருந்து ஒரு வியூ மாதிரி இந்த சுற்றி இந்த இடத்துல இங்கேருந்து நம்ம ரமக்கல் மேடு வியூ பாயிண்ட்டு அண்டு இதுக்கு முன்னாடி போன டார்டைஸ் ராக் அது எல்லாமே நம்ம இங்கேருந்து பார்த்தா தெரியும். அது முன்னாடியே நம்ம போய் பார்த்துருந்தோம்னா தெரியும், இல்லாட்டி அது நம்மளுக்கு இங்கேருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மலை தெரியுதுல்ல, அதுதான் ரமக்கல் மேடு மலை. நாங்கள் நின்ன இடம் தான் இப்போ நான் பாயிண்ட் பண்ணுறது. அங்கேருந்து தான் நாங்கள் வந்து வீடியோவில் உங்கள்கிட்ட காமிச்ச இடம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் ஜீப்பில் போனோம். அங்கேருந்து தான் நம்ம ரமக்கல் மேடு மவுண்டனை அந்த இடத்துலேருந்து வியூ பண்ணோம். இங்கே இந்த குறவன் குரத்தி ஸ்டாச்சு ஸ்பெஷாலிட்டி ஏன் இதை வந்து இங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க, எதை ரெப்ரசன்ட் பண்ணினா
இங்கே குரவன் அண்ட் குரத்தி அப்படின்னு 2 ஹில்ஸ் இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தான் இடுக்கி டேமே அவங்க வந்து கட்டியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டேம் இன் ஸ்டேட். அது வந்து பார்த்திங்கன்னா 550 ஃபீட் ஹைட் அண்ட் 650 ஃபீட் வித் அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. ஸோ லார்ஜஸ்ட் டேம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த குரவன் அண்ட் குரத்தி ஸ்டாச்சு அப்படின்றத இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சைட் சீயிங் பிளேசஸ் இன் ராமக்கல் மேடு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இருட்டிருச்சு கிட்டத்தட்ட. நாங்கள் இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் இங்கே வின்வேலி ஃபார்ம் ஸ்டேக்கு வந்துட்டோம். கார் இங்கே நிப்பாட்டியிருக்கோம். இருட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதில் ஏதோ அந்த நம்பர் பிளேட் மட்டும் தான் தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜீப் ஒன்று ஏறணும்ல மலை மேலே, அந்த ஜீப் இங்கே தான் இருக்குது. இந்தியாவில் வந்து கேரளாவில் தான் இந்த செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த ஜீப்பில் தான் நாங்கள் இப்போ சஃபாரி பண்ணிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா இது எங்கள் வின்வேலி ஃபார்ம் ஸ்டேயோட ஜீப் தான். நாங்கள் எங்கள் ரூமை பற்றி நாங்கள் இன்னும் சொல்லலை. ஆக்சுவலாக டிவி ஒன்று இருக்குது, அப்புறம் பெட்டு, கிங் சைஸ் பெட் 2 ஸ்டார்டிங் சொல்லியிருப்போம். அதெல்லாம் பெருசாக காமிச்சதில்லை. டைனிங் டேபிள் நாங்கள் இங்கே தான் மார்னிங் டிஃபன் அண்ட் டின்னர் ராத்திரி சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து மேலே வந்து மொட்டை மாடில் செட் பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் வந்து அங்கே போய் சாப்பிட போகிறோம். இது வந்து சிம்பிளாக அப்படியே படுத்து தூங்குற மாதிரி. இதுக்கு ஒரு நேம் சொல்லுவாங்களே, இது பேர் என்ன? இது செம்ம இது. இப்போ நாங்கள் வந்து மேலே போய் சாப்பிட போகிறோம். அந்த லொக்கேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே வாங்க. என்னென்ன வாங்கியிருக்கீங்க குமார்? இப்போ நாங்கள் மொட்டை மாடிக்கு போயிட்டுருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ தான் போட்டிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணவும் இங்கே இடம் இருக்குது. இங்கே வந்து ப்ளே ஏரியாவும் இருக்குது. கிரில்லு கூட நீங்கள் வச்சு செய்யலாம் போல். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. இடம் இது ஷாமுக்கு ஏற்ற இடம் இருக்குது. ஆமாம், எக்ஸசைஸ் விக்கிக்கு ஏற்ற இடம் அடியில் இருக்குது. சீட்டு கட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. ஷாம் இன்னைக்கு ஃபுல் ஒர்க் அவுட் பண்ண போகிறாரு. இதில் தான் நான் கோவாவில் ஒரு வாட்டி உட்காந்து அருந்து ஊந்திச்சு. எடுப்பேன்டா, பண்ணு. சாப்பிட போகும்போது தான் எக்ஸசைஸ். இதுக்கு மேலேயும் இருக்குது. அது இப்போதைக்கு போகிறதுக்கு அந்தளவுக்கு சேஃப் இல்லை. இதுவே ரூஃப் டாப் நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். என்னென்ன வாங்கியிருக்கோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கிரேவி 2 வாங்கியிருக்கோம். அது வந்து ஃபுல்லுன்னு சொல்கிறாங்க. அது 5 பேருக்கும் பத்தும். அதுக்கப்புறம் 10 பரோட்டா, அதுக்கப்புறம் 4 தோசை, சிக்கன் ஃப்ரை வாங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ see you tomorrow.